இன்னைக்கு நாங்கள் காண்பிக்க போகிற இந்த காணொலி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு முன்மாதிரியான ஒரு காணொலியாக தான் இருக்க போகுது. பாட்டி வணக்கம். வணக்கம். உங்களுக்கு நான் சண்டை இது ஒன்றுமே வந்து இல்லை? ஒன்றுமே இல்லை. அவர் அவா என்ன அப்பான்றது, நான் அவள் அம்மான்றது தான். வேறு பிரச்சனையே இல்லைங்க. சரி, அப்பா அம்மான்னு தான் சொல்கிறீங்க. நாங்கள் ஒரு காலத்துலேயும் சண்டை பிடிச்சிருக்க மாட்டோம், ஒன்று செஞ்சுட்டு செய்ய மாட்டோம். நாங்கள் ஒரு வெறுத்து நடக்கலை. நாங்கள் தூரத்துக்கு போகிறோன்னா எப்படி கொண்டு வரீங்க? உருட்டி தான் போகிறேன். இல்லை இப்போ இங்கிருந்து இப்போ தாந்தாக்கு போகிறோன்னா தாந்தா தூரம் இல்லை. தாந்தா மண்டூர் மாமங்கோலாம் உருட்டி தான் போகிறேன். இங்கிருந்து உருட்டி தான் போகிறேன். தாந்தா இருந்து எடுத்தோம்டா 8 மணிக்கு கருத்து எடுத்தோம்னா 12. நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லுங்க, நீங்கள் என்னென்ன வேலை செஞ்சு வந்தீங்க? நான் முதல் மகன் பாயலச்சேன். பாயலச்சத்துக்கு போகிறோம் அப்பஞ்சூட தோங்கினேன். நான் அதுக்கு போகிறோம் முட்டாசு கடை. முட்டாசு கடைக்கு போதும். இது என்ன கையில் ஜானடிச்சது இப்படி ஒரு பலவு இருந்தது. அந்த பலவுக்குள்ளால பேடியார பூட்டுறதுக்கு போகல பார்க்குறோம். ஒரு யானை கவுட்டுக்கு கிடக்காகும். நுரையீரல் இல்லை பாதிப்பு. அந்த யானை மிதித்தது பாதிப்பு. 15, 20, 25, 30. எனக்கு ஒரு உதவி செய்யல. மகன் இத்தனை வயதுக்கு நீ தான் மகன் அனுப்பிடுச்சா வெளியில இருந்தனக்கு அம்மாவுக்கு கொடுக்க சொல்லி நம்ம மக்கள் பார்க்குறாங்க. மகன் நாங்கள் செய்கிற தொழில நெருப்பில் கிடந்து கைத்த வர்றோம். மகன் நன்றி மகன், நான் இந்த செஞ்சது நன்றியை நான் மறக்க மாட்டேன் மகன். சாயங்காலம் வீதிப்பு மகன் ஐயா வழியில் என்ன கத்துறாரு. ஏன் கத்துன நீ சொல்லுங்க. அழகா நீங்க எப்படி எவ்வளோ ஒரு வாசம் வேண்டி சொல்லி நீங்க வார உண்மையில வந்து பொருள் எடுக்கணுச்சுனாலும் அவங்க வந்து இருந்து தான் தூக்குவாங்க. நாங்கள் போனால் டக்குன்னு தூக்குவோம். வணக்கம். வந்து தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜிடிவா. ஓகே, இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்து போக போகிறோம். அதாவது ரொம்ப நாள் சந்தித்த ஒரு கணவன் மனைவி, வயசானாலும் இன்றைக்கு வரைக்கும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். ஸோ அவங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறமான ஒரு உதவி அப்படி சொல்லலாம். ஆமாம், உண்மையிலே வந்து நாங்கள் எதிர்ச்சியாக அவங்க அதான் சொன்ன மாதிரி கணவன் மனைவி வந்து அவங்க ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணி வேலை செஞ்சு கொண்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து போக்காட்டி கொண்டு இருந்தவங்க. ஸோ அந்த டைம் நாங்களும் எதிர்ச்சியாக கடையில் சாப்பிட போகிற மாதிரி வந்து சந்தித்தோம். அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சதுக்கப்புறமா வந்து கிட்டத்தட்ட இது ஒரு 2 வருஷமாக இருக்கும் போல் இன்னுமே நாங்கள் வந்து திரும்பி போய் பார்க்கல. கோல் எடுத்தால் சில டைமில் கதைக்கல, சில டைமில் கதைச்சி கொள்ளையும் இல்லை. ஓகே, அப்போ 2 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் இப்போ தான் போக போகிறோம். அப்போ நாங்கள் வந்து கோல் எடுத்து கதைச்ச டைமில் வந்து சொல்லியிருந்தாங்க என்னென்னா அம்மாவுக்கு வந்து இப்போ தற்போதைக்கு நடக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ இதுக்காக வந்து அவங்களுக்கு அந்த ஒரு போக்கரவுண்ட் கட்டிருந்தாங்களே. ஸோ அதை வாங்கிட்டு அந்த சுவிஸ் ஐயா வந்திருக்காரு, உங்களுக்கு தெரியும், சுவிஸ் அங்கிள். அவரையும் கூட்டிகிட்டு நாங்கள் அந்த இடத்துக்கு போய் அவங்கள மீட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா விஷயங்களும் நான் முன்கூட்டியே வந்து பேசாமல் டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சொல்கிற பதில் உண்டாதுங்க. அதாவது நீங்கள் வந்து இப்போ எங்கள்கிட்ட வாங்க கேட்டது அம்மா அம்மா இதன் தெரியுமா பாக்கர் என்னடா பாது என்ன ஓகே. இதையும் தாண்டி இவ்வளவு திவா சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கான ஒரு அதிர்ச்சி இருக்கு. அந்த அதிர்ச்சியை வந்து இந்த இடத்துல நாங்க சொல்ல போறோம். அதுக்கு முன்னால ஒரு 3 நிமிஷம் டைம் தரோம். நீங்கள் யோசிக்கிற மாதிரி சொல்லுங்க பாப்பா, என்னவா இருக்கு? திருப்படுத்து போறானிலோ அப்ப வேற என்னவா இருக்கும்? சரி, அப்போ கண்ணை முடுங்க. அவர் கண்ணை முடுங்க, 2 பேரும் கையை பிடிச்சு கொள்ளுங்க. சரியா? 2 கையை முடிங்க. கண்ணை திறக்க கூடாது. கண்ணை முடுங்க, கண்ணை முடுங்க. நல்லா இருக்கு, ரைட்டா, நல்ல டைட்டா. இது தெரியுதோ? தெரியல. ரைட் பாட்டுட்டு இப்ப இருந்து வரேங்க. என்னட்டு வரீங்க? அப்போ எனக்கு அது ஒரு மனத்தாக போனது, அந்த நெருப்பு வைக்கையால் வந்து அம்மா தண்ணி அள்ளி முழுகி கொண்டு நின்று அதில் வேலை பார்த்தோம். தங்க மக்காலே சரி சரி ஓகே. அந்த அதெல்லாம் ஐயோ அந்த கதையெல்லாம் இருக்காது. என்ன நீங்க இது இல்லை
இது வாரண்டின்னு கொடுக்குறதா இல்லை? இது சாஃப்ட் ஆடை என்ன? சாஃப்ட் ஆடை ரைட். அம்மா வாரண்டி பாக்குதான் வாரண்டி. என்ன பிரைஸ் வருது அப்போ? அதில் உங்களுக்கு தேவையான சைஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம். ம் ஓகே. 12,000 குறையாத குறைய சொன்னவங்க 500 குறைச்சி இல்லைண்டு அதோட குறையாத 500 போடுங்க. ஆ 500 போடுங்க. இதுங்க ஒரு கஷ்டப்பட்டு தான் கொடுக்க போகிறோம். அல்லாட பேரால உங்களுக்கும் நல்லாசி கிடைக்கும். 11,500 மட்டன் போடுங்களா? அதே ஓகே. இப்போ இதோட ப்ரைஸ் குறைஞ்ச மற்ற கம்பெனிகளும் இருக்குது தானே? நார்மல் இருக்கானே சாஃப்ட் ஆடுறது கொஞ்சம் கலர் பிடிக்காதா? இல்லை அது அலுமினியம். கேள்விக்கு சிரிப்பு வருது. கரை பிடிக்குது. நம்ம உப்பு தண்ணிக்குள்ள கொண்டு போட போகிறோம். இல்லை கரை பிடிக்கும். கலர் பிடிக்கிறது இருக்குது. கரை பிடிக்கும் பிடிக்கும். 200 கடை குடிச்சிட்டு எது 200 என்ன சொல்றது? சரி சரி சரி. அப்பா சரி அப்பா சரி அப்பா விளங்குது விளங்குது. நாங்கள் இப்போ தயாராகி விட்டோம். பாதையில் வந்து போக போகிறோம். ப்ரோ டிக்கெட் எடுத்தாச்சா? எடுப்போம். டிக்கெட் நாங்கள் மேலோத்துக்கு தான் எடுத்துருக்கோம். வாங்க போ. அதனால் முதல்ல இருந்து வாங்கி பிடிக்கும் ப்ரோ. முதல்ல பிடிச்சா என்ன சுவி செய்ய. ஆமாம் அடிப்போம். உனக்கு ஆட்டோவுக்கு 100 ரூபா டிரைவரோட. பாதையில் போயிருக்கீங்களா? இரு யூடியூபர்ஸ்டாப்பா. உள்நாட்டு யூடியூபர்ஸ் மற்றும் வெளிநாட்டு யூடியூபர்ஸ். வெல்கம் டு பாதை. வாங்க இதுல போட்டிருக்கு வந்தா போட்டிருக்கு பாருங்க. நான் முதல்ல வரேன். ஒருவருக்கு 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 10 ரூபா. ஸ்கூலுக்கு போறவங்களுக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரீ. ஓட்டுநருடன் துவிச்சக்கர வண்டிக்கு வந்து 30 ரூபா. ஓட்டுநருடன் மோட்டார் சைக்கிளுக்கு வந்து ₹50 ரூபா. சாரதியோட முச்சக்கர வண்டிக்கு 100 ரூபா. சரியா? இப்போ உங்களுக்கு நீங்கள் வேறு காசு கொடுக்கணும் நினைக்கிறப்ப. நான் தொங்கி வரேன் இதில். வாங்க. முச்சக்கர வண்டிக்குள்ள இருந்தா அதுக்கு அடங்கும் தானே? என்னென்று பிரதர்? ஓட்டோக்குள்ள இருந்தா வந்து எல்லாம் 100 ரூபாய்க்கு அடங்கும் தானே? எல்லாம் ஓட்டோக்குள்ள பயணிகளின் கவனத்திற்கு நீங்கள் செல்ல இருக்கும் பாதையானது புறப்பட தயாராகிறது. பயணிகள் தங்களுடைய பாதுகாப்பினை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அட்டென்ஷன் கொடுத்தாச்சு எல்லாம் இருக்கும். அப்பாடா நீங்களும் நீங்கள் செல்ல இருக்கும் பாதையானது புறப்பட தயாராகிறது. ஆகவே பயணிகள் தங்களுடைய பாதுகாப்பினை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். 3, 2, 1 0. ஏன் நம்பர் இப்ப சம்பந்தம் இல்ல? தயாரா இந்த ஸ்டார்ட் எடுத்து அதுக்குதான். அதுக்கு அப்படியே அப்படி. ஓமா இல்லையா ஃப்ரீ? அப்ப உனக்கும் இல்லடா. உனக்கு இல்லை. நாள் இவருக்கு வந்து இல்லையா? அப்ப எங்கட கிஷோவுக்கு எடுக்க மாட்டாங்க. உனக்கு காசு கொடுத்து ஏன்டா டேய் ஆட்டுக்கு எவ்வளவு வண்டி கேட்டுனார். ஆட்டுக்கு காசு இல்லையா? அப்ப எங்கட கிஷோவுக்கு எடுக்க மாட்டாங்க. ஆட்டுக்கு மாட்டுக்கலாம்
மாட்டு காய்ச்சல் யாழ் என்ன மாதிரி இருக்குங்க ஆமா தெரியும் ஏ கவனமா இருங்க கவனம் ஏன்னா உங்களோட பாதுகாப்பு எங்கிட்ட கையில இருக்கு சப்போஸ் ஏதாச்சும் உங்களுக்கு ஆயிட்டு சொன்னா அப்புறம் நாங்கள் தான் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கோம் நீங்க பாதையை கண்டு ரைட் ரைட் அது நீங்க கண்ட பாதை வேறு நாங்க கண்ட பாதை வேறு ஆக மொத்தத்துல பாதை தான் ரைட் அங்குள்ள நேற்று சொன்னீங்களா உங்களை நீச்சல் தெரியாது குளிக்க போற இடத்துல இப்ப இங்க இதை பேசாம கொண்டு போவோமா கொண்டு போனா என்ன சார் உங்களுக்கு நீச்சல் தெரியாட்டும் பிரச்சனை கட்டிட்டு மேல நடந்தீங்களா சரி ரெடியா அதில் இருக்கலாம் ஆத்தெல்லாம் இருக்கு கைத்தண்டை கட்டி போட்டு ஒரு மரத்துல கட்டிவிட்டா ஒரு இடத்துல பார்க்கணும் பெரிய டிராக்டர் இது இருக்கு தானே தீப்பு அதுக்கும் இந்த கிளையில என்ன வேணும் கீழே அந்த ஓட்டையை போட்டுருவானு சாய் ஆக்கள் அப்ப இதெல்லாம் ஓகே சேஃப்டி கொண்டு போட்டு விட்டு கைத்த ஒரு மரத்துல கட்டி விட்டா சரி என்ன தாங்க ஓ உங்களை இருந்தாங்க என்ன இருந்தாங்க நடுவுக்குள்ள போயிருப்பீங்களா இல்லை வெளில எப்படி மிரிக்கலாம் இப்படி படுத்து கிடந்து போகலாம் உள்ளால இருந்து போகலாம் நாங்கள் உள்ளுக்குள்ள போய் தான் வர்றோம் ட்ரை பண்ணி பாருங்க வேணுமெண்டா கீழே ஓட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க bro. இதோட ரெண்டாவது அதாவது முதலைக்கு இடையாப்படுறன்னு பார்க்குறோம் சரியா மட்டக்களப்பு முதல்ல எப்படி இருக்குன்றத பாருங்கள் இல்லை இல்லை எனக்கும் கணக்காக அலுவல் இருக்கு இதை முடிச்சது கூட செய்யலாம் அப்படி என்ற பார்க்கல ஒன்று தோழி காந்தாங்க தோழி காந்த என்னன்னா மகேஸ்வரி அம்மா பெஸ்டா கூட்டிட்டு வந்தோம் அந்த வீடியோ பார்த்துனீங்களா அதில் கூட்டிட்டு போனாங்க அடுத்தது இப்போ இன்னைக்கு அங்கே கூட்டிட்டு போறோம் அவங்களுக்கு இந்த பாறை இன்னைக்கு தான் பெஸ்ட் ஓ ஏன்னா நீங்க பயணிச்ச பாதைகள் எல்லாமே வியாத மாதிரி பாதைகளா இருக்கும் கிட்ட போய் பாருங்க கரப்பிடிச்சு பிடிச்சிருக்கும் இது நல்ல புதுசாக இருக்கும் இது நேவியில படகு மாதிரி இருக்கா ப்ளூ கலர் மாறி காலத்துலாம் பிரச்சனை நாங்களும் சரியா எடுப்போம் எங்கட கையில இதை ஒப்படைக்காங்கல்ல டிரைவிங் பண்றதுக்கு இல்லாட்டி நேரம் கொண்டு நேரம் அடிச்சு ரோட்டில் ஓடி போனா கொண்டு போய் அடிப்பாங்க சரியா இது என்னன்னு தெரியுமா அதெல்லாம் இதுல தீப்பற்றக்கூடியதா இதா அப்படி ஒன்றுமே இல்லையே அதான் இது தீப்பற்றக்கூடியது ஒன்றுமே இல்லை இது இல்லை What is CO2? Comedy road side. காமெடி ரோட் சீட்டா Company road side. காமெடி எடு மேடம் இறங்குமிடம் வந்துவிட்டது. ஆகவே தற்பொழுது கவனமாக நீங்கள் பாதுகாப்புடன் தரையிறங்கவும். நன்றி. சரிடா ஓகேடா பாதையில் பயணத்தை மேற்கொண்ட பயணிகளுக்கு நன்றி. மீண்டும் வருக. அவனுக்கு பாயாண்டு சொல்லிடுங்க நீ கேட்டு இதெல்லாம் நீ வருவோம் போகல ஏற்றிட்டு போ உனக்குடியா பாய் பாய் ஏறா வாடா கிலோமீட்டர் போனாச்சு என்னடா போய்கொண்டே தெரியும் வந்துட்டா வந்தது என்னோட வீடு வந்து
கரோட்டி ரகம் கரோட்டி ரகம் கரோட்டி ரகம் கரோட்டி ரகம்லாம் கொண்டு வாங்க. என்னவா ஐயா எங்க அம்மா எங்க நிக்கிறாவு? அங்க முனக்காட்டு போவோம். முனக்காட்டுக்கா? சரி போமா பலி கட்டிட்டு. ம் ஆமா ஓகே. விலங்கையில வாரம் முனக்காட்டுலையா? முனக்காட்டுன்னா அங்க அம்பலாந்துரு அங்க முனக்காடு இப்ப நீங்க வந்த கொக்கடி சொல்லு. கொக்கடி சொல்லு ஆ வாரணே. ஆமா அங்கங்க போய் நிக்கிறா. அவன் நேற்று ஆளை ஓட்டோவில் ஏற்றி அவன் நடக்கிறது தானே இங்கே எனக்கு அவ தூக்கி ஒன்றும் செய்யலை எனக்கு அதில் மருமகிட்ட கொண்டு விட்டுருக்கேன். அங்க மரமல் பாக்குறேன். ஓ மணக்காட்டில் அப்போ அங்கே கோல் எடுத்தேன் நான். கோல் எடுத்தோடனே இப்படிக்குள்ள ரெண்டு சொன்னேன் கோல் எடுத்து சொன்னோன்னே என்னாவும் அப்பா நீ வர அப்பாண்டா அப்போ கடையை பூட்டி போட்டு தண்டியாக்களையும் கூட்டிட்டு வாப்பா அப்படி சொன்னாவும். அதான் இப்போ அரிசி எடுத்தேன் அவங்கள பார்த்து சோறாக கொண்டு விட்டு அரிசி எடுத்தேன். சரி அப்போ போ நம்ம பள்ளிக்கூடம். போய் ஆமாம் சரி பாருங்க கடையை பூட்டிட்டு ஆமாம் பாருங்க இல்லைங்க ஐயா வாரம் கடைக்கு வாங்க தெரியுமா தெரியப்படுத்தாங்க. யாரும் எழுங்க. சுமார் 2 வருடங்களுக்கு முன்பதாக எங்களுடைய சேனலில் இவர்கள் மிகவும் இனிமையானது ஒரு வாழ்க்கையினை வாழ்ந்து வந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்காக நாங்கள் எங்களுடைய சேனல் மூலம் உதவிக்கரம் நீட்டி செய்து கொடுத்தோம். உண்மையிலேயே வந்து தப்பான கூட உனக்கு அப்படிதான் பின்மண்டையில சின்ன அடி விட்டாரு அடிக்கடி குழம்பி வெயில் கூட வரும்டா குழம்பிடும். சொல்லு ஜோடா உண்டும் வேணாம். நான் ஒன்றும் குடிக்கிறேன் தானே வேற என்ன ஏண்டா அம்மா ஒவ்வொரு நாளும் வெளியில் அனுப்ப போல சொல்லி அனுப்புவா. குடியே கிடக்கும் கூட குடி பழக்கம் கூட நடத்தி கிடக்கும். அதெல்லாம் குடி கூட சொல்லி அனுப்புவான். சரி சரி நீங்க வெளி கொடுங்க கடையை பூட்டி போடுமா வலிக்கிறேன் நாம. சரி ஓகே இங்கே வரோம் கடையை. ஓகே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் சின்ன சின்ன பிஸ்கட்ஸ் பாக்கெட்டுகள் வந்து கொஞ்சம் இருக்கும். சேர்த்து டொஃபி சின்ன முறுக்கு ஐட்டம்ஸ் அப்படியானது தான் ட்ரிங்க்ஸோ அப்படியான சின்ன சின்ன இதுகள் தான் வந்து ஒரு நாளைக்கு கூட அவங்களுக்கு வியாபாரம் வருது. அவங்க சொல்லியிருந்தாங்க மேக்ஸிமம் ஒரு 1000 வந்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே தான் வந்து வாரம் 600 ரூபாய்க்கு தான் போயிருக்கியா? 600 போயிருக்கோம் காலையிலேருந்து இப்போ வரைக்கும். ஏன்னா பக்கத்துல எல்லாம் வந்து பெரிய கடைகள் இருக்கு. கடைகள் இருக்கு அதெல்லாம் கடையை போட்டுங்க. ஆரம்பத்தில் வந்து வடக்கடை தான் போட்டிருந்தவங்க. இவங்களை பெரிய ஒரு ஷோட் இது வேணும்னா நாங்கள் பழைய வீடியோட கிளிப்பை வந்து ஆட் பண்ணுறோம். நீங்கள் அதை பாருங்க. நம்மளோட பிஸ்னஸ் அவங்க எடுத்தாங்க பார்த்தீங்க. இங்கே பச்சை அண்ணா சரி பார்க்க போறீங்களா? பார்க்கலாம் பாப்பா அந்தாரி. பச்சை அன்னாசியும் இருக்கு சிவப்பு அன்னாசியும் இருக்கு. பார்க்கலாம் இருக்கு. விளையும் தானே அன்னாசி விளையும் தானே. கேண்டி சைடில் சரி யார் சொன்ன கண்டி சைடு நம்மளே உண்டு. இங்கே பக்கம் தோட்டமாக செய்கிறவங்க. ஏன்னா அன்னாசிக்கு வந்து கூட தண்ணி எல்லாம் தேவையில்லை தானே. இது பச்சை இது வந்து அங்கே யாழ்ப்பாணம் செஞ்ச மாட்டா இருக்கு. இதுவும் இருக்கு மற்ற சிவப்பும் இருக்கு. காட்டினோம் அந்த சிவப்பு அந்த 1-2 தான் நிற்கி. பச்சை தான் கூட. சிவப்பும் இருக்கு பச்சையும் இருக்கு. இந்த பச்சை வந்து நல்லா பச்சையாகி பழுக்க முடிச்சுன்னா மஞ்சளாகும். நல்லா மஞ்சளாகும். சிவப்பு வந்து 2 கலர் சேர்ந்தாப்புல இருக்கும். அன்னாசி வந்து புற்றுநோய்க்கு வந்து நல்ல மட்டும் சொல்லுவாங்க. அந்த எல்லாம் காய்ச்சிருக்கு சிவப்பு. அதை பார்க்கலாம் அப்படியா இருக்கு. சிவப்பா. பேசிக்கலி எப்படி சொல்கிறது, நானும் வந்து இந்த அன்னாசியோட சேர்ந்த ஒருத்தன் தான்டா. அன்னாசின்டா ரொம்ப பிடிக்கும், கூட சாப்பிடுவேன். இங்கே வர்ற விளையாட்டே இங்கே 1லேருந்து ஒரு இது 50 மனது 1லேருந்து 2-3 வருதுடா. இந்த இது ஒரு காயிலேருந்து பார்த்தியா? இது சிவத்தக்காய், இது சிவப்பு, அது சிவப்பு, அதெல்லாம் சிவப்பு தான். நானும் பெரிய அன்னாசி தோட்டம் மட்டும் செய்யப்பேன். என்ன பாதி நானே சாப்பிட்ருவேன். நல்லா செய்ய இதுக்கு அவ்வளோ தண்ணி ஊற்ற தேவையில்ல பிரதர். நீங்கள் பராமரிக்கலாம் தேவையில்ல. ஏண்டா சிவப்பு அந்த கலா இருக்கு. நல்ல இல்லை தண்ணி தண்ணி இது சிவப்பு. இது 1-2-3 வந்துருக்கு பாருங்களேன். இது 1 அம்பார் எப்படி 2-3 வந்துருக்கு. நவீனமான இதான நவீனமா இப்போ அப்படித்தானே 1-2-3 ஆனே. அதெல்லாம் ஹைப்ரிட்டா? என்னடா இதுல எங்க ஹைப்ரிட்டை கொண்டு வந்துட்டீங்க நீங்களாம். அந்த அந்தாள் நாட்டிருக்காங்களா பார்த்தீங்களா கூட அண்ணாச்சி. என்ன அந்த இதை உடச்சி வைக்கிறவங்களா இல்லை என்ன? ஓ திரும்ப நாட்டுறா அதுக்கு மேலேக்கு உடச்சி திரும்ப நாட்டுறீங்களா? இல்லை பருப்பு என்ன நாட்டுறதா இல்லையே? அந்த குத்தி தான் நாட்டுறது என்ன? அப்போ அவ்வளோ குத்தி எடுக்கணும். 2 இனம் தான் நிற்குது என்ன? பச்சையும் சிவப்பும் 2 இனம் நிற்கி.
முத்தினது எப்படி தெரியும் உங்களுக்கு? என்னய்யா நல்லா இது முத்துனு சொன்னால் பார்த்தா தெரியும். இது பிஞ்சு இதெல்லாம் வரும் எல்லாம் பிஞ்சு. கிலோ எவ்வளோ கொடுக்குற நீங்கள் வியாபாரிக்கு? அப்படியேண்ணே டிமாண்ட் தானேயா பைனாப்பிள்? பைனாப்பிள் உள்ள கூட பேசாம ஒரு ஆனியன் வண்டி இப்படி ஃபுல்லாக தோட்டம் செய்யணும். வரமாட்டேன்னு நம்பிக்கை இல்லைங்க. இல்லை இல்லை வருவேல போகிறேன் போனிங்க இருக்கட்டுமே அது போன்றிருக்கு போனும் கூட போனை கொண்டு வந்துருக்கலாம், பிரச்சனை இல்லை. போனை எடுத்துட்டு வாங்க. ஓ போனை கொண்டு வாங்க. போன் ஹெல்மெட் எடுத்து வாங்க. ஹெல்மெட் எடுத்தாண்டா போனை எடுத்துட்டு போனை எடுத்துவாங்க. அங்கேருந்து வர்றது வரக்குள்ள பைக் மாதிரி தான் பாரு. இல்லை பார பைக் இல்லை ஏறி வரலாம். ஹெல்மெட் இருக்க மாட்டா. ரெண்டா வாகன பிரச்சனை தாங்க. என்னது என்ன குத்துற வஞ்சரம் வஞ்சரம் இப்படி கட்டி வச்சுக்கல. இப்படி தான் பூட்டுருந்தாங்க. கூட்டம் பிள்ளையார் வந்து பெரிய கடைக்கு பிரதி போட்டு ஜனம் வந்து ஏன்னா நாங்கள் 20 ஜனம் வந்தாண்டா அந்த யானைன்னு சொல்ல மாட்டாங்க, பிள்ளையார் சொல்லுவாங்க. இங்கே அப்படிதான் பிள்ளையார் பிள்ளையாரப்பா வந்திருக்கேன்டா. மாமா மாமா நீங்க மாட்டோம் தம்பி தம்பி மாட்டீங்க இப்படித்தாண்டா என்ன அப்போ பிரச்சனை இல்லை. கிஷோ கதை உடைக்கிற திறக்கிற வேலையில் கொஞ்சம் விட்டுடலாம். அவன் தானே மாட்டிட்டு இருந்தான். அப்படியே வேறு தமிழ் ஒன்று கடை உடைக்கிறேன் என்ன செய்கிறேன் இப்படி கொஞ்சம் கூட்டி போட்டுவோம். மரம் எங்கே இருந்தா இது போட்டு போடுறேன். கம்பியை போட்டு கட்டுறேன். கம்பி போட்டு எடுத்து கட்டுறேன். இழுத்து கட்டுறேன். ஏன் எடுத்து கட்டுறேன்? அப்படி அந்த உதவி விட்டா நான் நகரி இதில் நிற்கிறேன். அங்கே நிற்கிறேன் நினைக்கிறேன். நெஞ்சா மாறணும் வண்டி இதெல்லாம் படுத்தலாம். இரவு 9 மணி 10 மணி ஆகி படுத்து இதெல்லாம் முடியும். ஜான வரக்குள்ள எங்கே இருந்த நீங்கள்? இரவு ஜான வரக்குள்ள ஜான அது நேரத்தில் போயிட்டு பிடிச்சாமா 4 மணிக்கு வந்து அந்த அங்காரு உணவு கூட. ஓகே சரிம்மா ரைட் வாங்க. சரிம்மா அந்த உங்களுக்கு போகிறேன். வாங்க. ஐயோ வாங்க நீ. அவன் முன்னுக்கு இருக்கட்டும். அவரே சரி ஓகே அப்படி நாங்களே பிஜிஎம் போடுவோம். அப்படியே நான் நித்திரண்டு போட்டிருப்பேன். கடுமையாக குளிக்க வந்து அதால நித்திர ரோட்டும் மோசம். இந்த ரோட்டால் வந்தால் எதுவாக இருந்தாலும் கொழுக்கும். அது நேரம் போகிறது தெரியாது. எங்களோட தெரிஞ்சியாதுல்ல நேரம் சும்மா சட சடண்டு போகும். அப்படிதான் எங்களுக்கும் போகுது. எங்களுக்கு நேரம் இல்லை, நாள் இல்லை, வருஷம் போகுது. இப்போ இந்த வருஷம் போன வருஷம் ஒரு கோயிலுக்கு போய்ப்போம். திரும்ப இந்த வருஷம் வந்து நீங்கள் அந்த கோயில் திரும்பி பார்க்குற நேரம் இருக்குது இல்லை. அம்மா பார்ப்போம். அம்மா எல்லாம் இருக்கேன். ஓகே இருங்க பிரச்சனை இருங்க. இதை கொடுத்து இப்போ இதில் இதையே பாருங்க. என்ன பிடிச்சி நடக்கலாம் நடப்பாங்களா? ஐயோ கோணம் குடும்பம் வித்தியாசம் இருக்குது. ஓகே என்னடு அதுக்கு ரோட் இதெல்லாம் சரி வராது. உயர்த்துறோம் உங்களுக்கு. இதை உயர்த்த மட்டும் உயர்த்துவா இல்லை பாய்ச்சிருக்கணுமா? ஓகே வழியில் வச்சு அப்படின்னா உயர்த்தலாம். கொஞ்சம் இறக்கும்போது பார்த்துருக்கேன். நீங்கள் பிடிச்சி வைங்க. நீ பிடிச்சி இறக்குங்க. அது வெரி குட் வெரி குட் வெரி குட்.
இல்லை 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 ஆமாக்கா அதை இப்போ உயர்த்தி கொடுத்துட்டா புஷிங் ஏற்றுவோம். வலி நோவு இருக்கா காலில் நோவு என்ன சில்லு விளையிட்டு தானே 2 சில்லும் தேய்க்கலாம் இருங்க வா. அது உடஞ்சி அது உடஞ்சிருக்கு அதில் இருக்கணும் அந்த அந்த அந்த- அந்த நீங்கள் கதிரையில் இருப்பீங்க தானே அந்த கதிரை கேப்பா அம்மா மாத்திரை அப்படி கொஞ்சம் நடக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு. ஓ இது இருக்க முடிச்சா ஐயா தேவையில்ல தான் கவனம் ஒரு ஒரு இது ஏற்றி ஓகே ஒரு பள்ளி எத்தனையா அது எத்தனை இல்லை நிற்கி லாஸ்ட்லேயே நிற்கி 2 எத்தனை 3ல வச்சுக்கோ. 3 வச்சுக்கா நீ 3 கீழே 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 ஓகே. இல்லை மேலே இல்லைடா மேலடா இல்லை அதுக்குள்ளடா இந்த ரைட் இது இது எடுத்து 3 ரைட்டா 3 ஓகே ஓகே 3 ஓகே இருக்கு நினைக்கிறேன் ம் ரைட் இருங்க ஐயா இது இல்லை ஏன் இது கீழே பேலன்ஸ் இது இந்ததா அது என்னது கலட்டுறதுக்கு இப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கிறதுக்கு. ரைட் ரைட் ஓ அது அதோட தட்டி நடக்கையில் அடிப்படி நடக்கலாம். இஞ்சிருங்க தூரம் நடக்கையில் அடிப்படி நடக்கலாம். இது ஓகே நீ நடந்து நமக்கு ஒரு 35 வயது தேவைப்படும். இருக்கணுமே அதோட நீ அது சந்தோஷம். அடுத்த நாளைக்கு தரேன் சந்தோஷம். நாளைக்கு வர சொல்லி இருக்கு மகன். எங்க ஹாஸ்பிட்டலுக்கா ஓ ஆப்ரேஷனுக்கு விருப்பம் வந்து கேட்டாங்க. ம் என்னன்ட்டு என்ன பிரச்சனை பண்ணுறாங்க? சில்லு மாட்டேன் சில்லு மாத்தினா மரம் எப்படி இருக்கும் மரம் எப்படி நடக்கிறது சண்டையும் சரி வரலாம் சொல்லிடுறாங்க. என்ன நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும் என்னண்டா ரிப்போர்ட்டெல்லாம் அழுகி தந்துருக்காங்க. செய்த சரி வர முடியாது சொன்னோம் உங்களை. அவைய உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கா? 2 கால் செய்யப்படும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கோ இல்லை பயமா இருக்கு. அது என்ன செய்யுது வயதானா ஒன்று பண்ண ஒன்று செய்ய பார்க்கலாம் ஜெயந்தி அம்மாவுக்கெல்லாம் செய்தது அவங்களுக்கு இது செய்யல நினைக்கிறேன். சில்லு தான் அதாவது இது தேஞ்சிடா உள்ள க்ளீன் பண்ணி தேஞ்சி என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க தும்மி இருக்கு தானே ஜெல் மாதிரி விட்டுறா பிடிச்ச அப்படி கோடாலி விட்டுறல திரும்ப இது செய்ய இப்போ இல்லை நியூ சிஸ்டம் வந்துருக்கு கேமரா நீங்கள் பயப்பட வேண்டாம். என்ன இது ட்ரைவ் பண்ணி பாருங்க. வயதானா இப்படி தானே ஹாஸ்பிட்டல் செய்து பார்த்து அது சரியாயிடுச்சுன்னு சொன்னால் அடுத்ததும் பண்ணலாம். அடுத்த கிளினிக் போட்டு தந்து அது செய்வாங்க. கொஞ்ச நாளைக்கு அந்த வேதனை இருக்கும். ஆனால் வந்து சரியாயிரும்ன்றதை யோசிச்சு பாருங்க. பிரேக் ஊசி போட்டு தான் பண்ணுவோம். பண்ணுறது தெரியாமல் இருக்கும். வீட்டு போட்டவிய பங்களத்தின தாண்டு ஓட்டிட்டு இருந்தேன். தெரியக்கூடிய செய்தால் அது மெடிசன் கூட அது எங்களுக்கு லேசு நித்திரன்றாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க அந்த மருந்து கொண்டு திருப்பி சில்லு சில்லு வச்சு அந்த செய்கிற ப்ரைவேட் ஆச்சு 14 லட்சம் கேட்டேன். ஓகே அதான் வயசு போக போக அந்த நிறைய பேர் இந்த மூட்டு வருத்த மாதிரி வாரதானே. அது காரணம் வந்து ஜானியும் அடிச்சு தானே ஞான் அடிச்சது ஜான் அடிச்சு ஞான் அடிச்சது இது முதல் சாப்பிட்டீங்களா அன்னைக்கு? ஐயா மட்டும் தனியா இப்போ அங்கே கொஞ்சம் தண்ணி வண்டி வேறு ஐயா ஐயா இருந்தது முதல் தர நாங்கள் என்ன சும்மா தானே அந்த கடைக்கு போனோம். நாங்கள் அப்போ கடைக்கு போய்க்குள்ள பார்த்தா ரெண்டு பேர் இருந்தால் அவ்வளோ ஒருத்தருக்கு ஒருத்தங்க சப்போர்ட்டாக 2 பேரும் இங்கே கொண்டு கடையை ரன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் கதைச்சு நாங்கள் அவங்களோட இன்றைக்கே நாங்கள் என்ன இருக்காங்க. நாளைக்கு போனா தான் தெரியும் என்ன உலகத்து நாளைக்கு போய் பார்த்துட்டு மட்டக்களப்பு ஜெனரல் ஹாஸ்பிட்டல் தானே? ஓ நடக்கிற கைட்டம் நடக்கல கத்தி கத்தி தான் கொண்டு போன வகை பண்றதுல
நீங்கள் இந்த ஆட்டோ பிடிச்சி போகிறீங்களா பஸ் இல்லைம்மா பஸ்ஸில் போகணும் வெயிட் பண்ணுண்டா கூட சார்ஜ் பண்ணுவாங்க. ஆமாம். 5000 ஓகே, இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி போக்கர் வண்டி கொடுத்தாச்சு. ஸோ உண்மையில் யார் மூலம் வண்டி கொடுக்குறேன்னு சொல்லி தான் வந்து நினைச்சது வந்து அங்கிளும் வந்து வந்துட்டார். ஸோ வந்து இங்கே நேரடியாக வந்து நிறைய பேருக்கான ஹெல்ப் பண்ணணுமன்றதவரோ நம்மளோட வந்து இதுக்கு முன்னால் வந்து பல ஹெல்ப் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ ஹெல்ப் பண்ணாலே வந்து யார் பண்ண இது பண்ணுன்றது வந்து தெரியாது நிறைய பேருக்கு வந்து வீடியோவில் வந்து சொன்னால் இன்றைக்கு வந்து டிரெக்டாக அவங்கள வந்து காட்டிட்டோம். ஒன்றும் வேணாம், நாங்கள் போகிற டைம் தான். சரிங்களா, சந்தோஷம் தானே. என்ன பண்ணாலும் இப்போ கால் பண்ணுங்க எங்களுக்கு. என்ன தெரியல வருது ட்ரை பண்ணி பாருங்க, பயப்படாமல். இப்போ 2 காலம் அப்படி இருக்கும்போது ஒன்று வந்துட்டு இது நார்மலாக இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் இப்போ செய்ய போகிறாங்க. இந்த காலுக்கு பலனை கொடுக்கல நோ ஒரு பக்கம் இல்லை. ஆனால் இப்போ சில பேர் சொல்லுவாங்களே அந்த செய்யும்போது ஒன்று செஞ்சு அதுக்கு பிறகு அடுத்து ஒன்று செய்யணும் சொல்லி ஒன்று சக்ஸஸ் ஆகும். 2 ஒரே டைம் செய்ய மாட்டாங்க. கையா செய்ய போகிறாங்க. அந்த ஜான அடிச்ச இஞ்சல கை என்ன இப்போ கைக்கு தான் செய்ய போகிறாங்க. இதுல கேமரா போட்டு இதுக்குள்ள ஓட்டையை போட்டு இதுக்குள்ள ஒரு மசாஜ் மசாஜ் அந்த அதுக்கு தான் செய்வாங்க. இதுக்குள்ள அதுக்குலாம் செய்வாங்க. அது அப்படி இது செய்யிருக்கேன், நான் செய்திருக்கேன். ஆனால் அப்புறம் கை இந்த கை மாதிரி இந்த கை வராது, பின்னுக்கு மடிக்கலாம். ஆனால் அப்புறம் வந்துடும் ஒரே செய்ய இது இப்போ எவ்வளோ காலமாமா இந்த வருத்தம் இப்போ உங்களுக்கு கால் நடக்க நான் போனேன் நம்மளோட போனதுக்கு தான் அந்த தீர்த்தத்துக்கு போகிறோம் தானே. அந்த தீர்த்தம் வந்தா ஒரு வருஷம் இல்லை. போன வருஷம்லாம் வியாபாரம் செய்து நீங்கள் கோயிலுக்கு போன வருஷம் நடக்கிறதான் பிரச்சனை உங்களுக்கு மோட்டு வேலை நடக்கிற கூட. அப்போ ஐயா வந்து முன்னுக்கு வண்டி வந்து தள்ளிட்டு போவார், எல்லாம் சரி கட்டி எடுத்துட்டு சீவல் பக்கோடா அதெல்லாம் சரி கட்டி எடுத்து போவாங்க. ஐயா வண்டியை தள்ளிட்டு போக அம்மா பின்னுக்கு வந்து அப்படி வருவாங்க. ஸோ நடை தானே அந்த கோயிலில் வியாபாரத்துக்கு போனாலே அப்படி. ஸோ அப்படி ஓடி ஆடி உழைச்சி கையும் காலம் வந்து இருக்கு. கூட வாக்கிங் போகிறேன். அப்போ நீங்கள் விடியத்தில் ஒரு ட்ரிப் போய் நீ பின்னரத்தில் ஒரு ட்ரிப் போகிற நீங்கள் நடக்கக்கூடாது கூட. அப்படி இல்லை, சவுத் ஏயும் தானே அந்த எங்களோட நடைமுறைகள் கொஞ்சம் வித்தியாசம். இப்போ ஒரு பொருள் எடுக்கணும்னு சொன்னாலும் அவங்க வந்து இருந்து தான் தூக்குவாங்க. நாங்கள் போனால் டக்குன்னு தூக்குவோம். எங்களோட பழக்க வழக்கங்கள் வித்தியாசம். ஒரு பாரம் தூக்கணுண்டாலும் அது சரி நல்லா இதுக்கு பாருங்க. அவங்க ஒரு சாமான் கொண்டா நாங்கள் தூக்கிட்டு போயிடுவோம். அது எங்களுக்கு தெரியல என்ன நடக்குன்னு சொல்லி பின்னால பிரச்சனை ஒரு எங்களுக்கு ஆரம்ப காலத்துலேயும் வண்டியெல்லாம் நல்ல தள்ளி நல்லா உற்சாகம் இடத்துல நல்ல ஒரு சக்கம் கொஞ்சம் உடம்பு வீக்காக பிரச்சனை காட்டுவேன். அதெல்லாம் நீ நல்லது நடக்கும் நல்லது நடக்கும். அந்த கை ஒன்றும் சரியில்லை. இப்பயும் கூப்பிட்றேன்னா ஏலான்ட்டேன். பெயின் இருக்கா? இப்போ உங்களுக்கு பெயின் இருக்கும், பட்டி எடுத்த பெயின். நான் அதை பேச மாட்டேன். அது பெய்தான் நினச்சதான் பெயின். சர்ஜரி பண்ணதுக்கு இருந்ததுக்கும் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாச்சும் பெட்டராக இருக்கா? கொஞ்சம் ஓகே. இங்கே இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு இந்த பெல்ட் எல்லாம் போடல. இந்த கைக்கு பெல்ட் போடல. பெல்ட் இந்த ஓட்டு இதே மாதிரி ஓகே. சில நேரம் இந்த குளிர்காலத்தில் நோவும், குளிருக்கு நோவும் மற்றபடி தைலங்கள் தருவாங்க. சரி, பயப்படாம ஒரு வாட்டி இதுவும் அதை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது சரிங்களா? தெரிஞ்சானே கொஞ்சம் கஷ்டம் தான், அதெல்லாம் செய்யணும். கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அப்புறம் ஓகே நினைக்கிறேன். பயப்படாதீங்க, நீங்கள் செஞ்சு பாருங்க. இப்போ நாளைக்கு போகிறீங்களா? இப்போ நாளைக்கு போய் இங்கே ஒரு தெரப்பி செய்வாங்க. நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணுறேன். அந்த பயிற்சி அம்பாறையில் இருக்கா சார், அந்த அக்கா போகிற அது இல்லை, அது ஆயுர்வேதிக் நல்லது. அது இப்போ இப்படி செஞ்சதுக்கெல்லாம் செய்வாங்களா? ஓ எல்லாத்துக்கும் சிங்களாக்கள், அது ஆயுர்வேதிக் சிங்களாக்கள். இது அவங்க வந்து தெரப்பி மூலம் தான் இப்போ எடுக்கிறாங்க கூட.
அந்த அக்காவுக்கு இப்போ ஓகேன்னு ஓ நிறைய ஓகே இதாகிட்டு இருக்கு வேலை அப்படியே இயலாம இருந்து அங்கே அவங்கள ஒரு நாளாந்தம் பிசியோ செய்யலாம், பிசியோ மூலம் தான் எடுக்கலாம், தெரப்பி மூலம் தான் இது செய்யலாம். இது வந்து அப்போ கொஞ்சம் தூரம் செய்வாங்க. ஹெல்த்தியாக இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு தான் வந்து பண்ணுவாங்க கூடிய மாதிரி இருக்காங்க. அப்படி ரைட் ஓகே. அப்போ பார்த்துக்கொள்ளுங்க. வேணும் இன்னொன்று சொன்னால் அப்படின்னா கால் பண்ணுங்கள் சரிங்களா?